இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கணும். நான் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ரெண்டும் எடுத்தோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இதையும் நல்லா வதக்கிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல அதுதான். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கணும். புளிப்பு கொஞ்சோண்டு புளிப்பு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றினோன்னா போதும் புளி. முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு எவ்வளோ தேவையான அளவோ பார்த்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுருக்கோம்ல மிக்சியை, அதை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு கொதிக்கட்டும். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும் கொஞ்ச நாள். வாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், மிளகுலாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த கப்பையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நண்டு வாங்கி கழுவி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன நண்டு தான் அது. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே அதை மூடக்கூடாது.
கொஞ்ச நாளில் நண்டு வெந்துடும். கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நண்டும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கொத்தமல்லி வச்சுருந்தீங்கன்னா போட்டுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். வேறு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மாற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. சுட சுட நண்டு குழம்பு சாப்பிட்லாம் வாங்க.